அன்புள்ளம் கொண்டவர்களே, நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்ற உணர்வோடு இன்று தனது சீடர்களுக்கு அவர்கள் பணிவாழ்வி தோங்குவதற்கு அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்புகிறார். ஆட்டுக்கிடாய்களை ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடையே அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், வாழ்விலே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் மீது உறுதுணையாக இருந்தோம் என்றால் வாழ்வு ஒவ்வொரு நாளும் விடியலை நோக்கித்தான் இருக்கும் என்ற உணர்வை வார்த்தை என்று சிந்திக்க அழைப்பு விடுகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்கினியவர்களே, ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது இறைவனால் முடியும் என்ற உணர்வோடு வழிகளை தவிர்த்து வாழ்க்கையை ரசிக்க முடியாது. வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழிகளை வைத்துத்தான் வாழ்வின் ரகசியமும் அதில் ஏற்படும் சுய நன்மைகளும் இருக்கிறது என்பதை இங்கு நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுபோன்று வாழ்வின் பயணங்களில் வழி மட்டுமே சாய்வு நாற்காலி என வாழும் மனிதர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம் நிறைந்த வாழ்க்கை. இயேசு திருத்தூதர்களை பணிக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் நிச்சயம் ஒரு நாள் விடியும், நீங்கள் முழுமையாக முன்மதியோடும் கபடற்ற உள்ளங்களை கொண்டு இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் விடியில் இருந்து கொண்டிருக்கும் என்ற உணர்வை அவர் இன்று தருகிறார். அன்பார்ந்தவர்களே, சீடத்துவ பயணத்தில் புறந்தள்ளுதலும் அவதூறுகளும் கண்ணீர் இரவுகளும் தவிர்க்க முடியாத ஒன்று. நாம் அனைவரும் அவரது சீடர்கள். குருக்களும் கண்ணீர்கள் மட்டும் சீடர்கள் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவனும் ஒரு சீடனாகவும் சீடத்தியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவர்கள் என்று சொல்வதற்கு முழுமையான அர்த்தம் கிறிஸ்து இவர்தான் என்று நமது கிறிஸ்துவ வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதனால் தான் விடியல் ஒரு நாள் இருக்கிறது என்ற உண்மையை இன்று வார்த்தையால் இறைவன் நமக்கு தருகிறார். ஆனால் விடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமது ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் இயேசுவுக்கு முழுமையான சாட்சி உள்ளத்தோடும் சான்று பகர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் அதற்கு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆண்டவரிடம் நாம் திரும்பி வர வேண்டும். அது எப்படி என்றால் நமது பாவ வாழ்க்கையை நமது ஒவ்வொரு செயல்களையும் விட்டு நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வந்து அவருக்கு சாட்சியாக இருங்கள் என்று அழைக்கின்றார். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடியல் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை விட்டு அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு வாழ்வதில் அர்த்தமில்லை என்பார்ந்தவர்களே. முழுமையான அவருக்கு சாட்சி உள்ள வாழ்வு வாழ வேண்டும். வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற பொழுது ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உணர்வுபூர்வமாக மலர்ச்சி பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, 2 தீமோத்தேயு 1:8 சொல்லுவது போல, நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை என்ற உணர்வை அவர் இன்று நமக்கு தருகிறார். வெட்கம் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எல்லா நேரத்திலும் ஒரு நாள் விடியும், ஆனால் முன்மதியோடும் கபடற்ற உள்ளங்களை கொண்டு நாம் செல்ல வேண்டும். என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அழைப்பது போல, தனது சீடர்களுக்கு நற்செய்தியை வலு கொடுப்பது போல, இதோ இன்று ஒரு நாள் விடியும் என்ற உணர்வோடு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். பார்ப்பதற்கு முள்ளாக தெரியும், அதை படியாக மாற்றுவதும் பாலமாக மாற்றுவதும் அவரவர் நம்பிக்கையில் தான் உள்ளது என்று சொல்லுவது போல, வாழ்க்கையிலே சூழ்ந்து நிற்கும் முற்களை படிகளாகவும் பாலங்களாக மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. நிச்சயம் விடியும் நண்பர்களே. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் நீர் எங்களோடு உடனிருக்கிறீர் என்ற உணர்வு தருவது போல, இதோ உமது சீடர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை முன்மதியோடும் கபடற்ற உள்ளத்தோடும் இருக்க வேண்டும் என்று நீர் அழைப்பு கொடுத்தது போல, எங்கள் வாழ்வில் நிச்சயம் விடியும் என்ற உணர்வோடு நாங்கள் பயணம் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.